பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த மோர் ஐஸ் வந்து கொஞ்சம் கண்ணு வந்து கொஞ்சம் டெட்டா, அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸோட இருந்தா அது பெட்டரா இருக்கும் அந்த கேரக்டர். தேங்க்யூ சார். அஸ்வின் சார், நாக்குல ஃபிராக்சர்னு பார்த்தோம், அப்புறம் பொன்னியின் செல்வன் நல்ல ஒரு ஸ்டோரிஸ்லாம் பண்ணிருக்கீங்க. திடீர்னு ஒரு பெரிய ஒரு லீடர் கெட்டப்ல வந்திருக்கீங்களே, சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க லுக்ல வரணும் அப்படின்ட்டு? இல்ல, அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சது சார். லுக்கா பாத்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சது அந்த டைம்ல. எனக்கு என்னன்னா ஒரு வருத்தம்னா, ஒரு ஆக்டரா வந்து எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசை, நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை. ஆனா மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோன்ல பார்க்கும்போது அந்த இந்த லுக்ல மேபி பார்க்கும்போது யாருமே அந்த விஷுவல் அது அமையல அப்படி. ஸோ ரவி சார் வந்து அப்போ கேட்கும்போது, ஆக்சுவலா ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் போன்ல பேசும்போது வாய்ஸை பேஸ் பண்ணி தான் பேசலாம், நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்படி சொன்னாரு. அண்ட் அவர் கதை சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு இவ்வளவு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா, அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. பட் இதுல ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்க ஒரு கேட்குறீங்களா ஒரு சில விஷயங்கள், அந்த கதையோட சக்சஸே அங்கதான் நினைக்கிறேன். இதுல யார் ஹீரோ யார் வில்லன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும் போது மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்கு, ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் அந்த கதையோட வெற்றின்னு நான் நினைச்சுக்கிறேன் சார். கரெக்ட் சார். கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தை தான் ஹெல்மெட் அந்த லைட் வச்சு அவ்வளவு பேரை காட்டுவாங்க, காட்டு நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை அதிகமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்களோ அப்படின்றது நாங்க இல்ல, கேப்டன் பிரபாகரன் கவுண்டமணி சார் போட்டதுனால தான் பயன்படுத்தாங்க. இல்ல சார், அந்த ஐடியா வந்துட்டு கேமராமேன் சார். சின்ஸ் வந்து நாங்க அந்த செட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைட்ஸ் வந்து ஒரு சைட்ல இருந்து தான் நம்ம த்ரோ பண்றோம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு அவர் கேமராவும் அவர் தான் சூஸ் பண்ணாரு, நம்ம ஃபிட் பண்ணணும்ன்றது. ஸோ அந்த ஸ்ட்ரீக்ஸ் இதெல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் கேமரான்ற ஐடியா அவர் கொடுத்தது. அஸ்வின் சார், ஒட்டுமொத்த போலீஸையும் காலி பண்ற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ ரொம்ப டென்ஷனான இடத்துல வந்து நீங்க வச்சிருக்கீங்க. டேரக்டர் கதை சொல்லும் போது இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா இப்ப இருக்கிற போலீஸ்லாம் வந்து அவங்க ஏதாவது ஒரு அகேஷன் ஏதாவது பேசினாவே வந்து புள்ள பச்சு போட்டுறாங்க, அடிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல, கடைசியில ஒரு படம் தான். நீங்க கேக்குற கேள்வி, அதாவது நேர்ல வந்து போலீஸா வந்து வண்டியை பிடிச்சு நீங்க என்னங்க இப்படி நடிச்சிருக்கீங்க அது அப்படிதான் கேக்குறீங்களா? அது மாதிரி நடக்கும். அதுக்கு அதான் அது எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தான் சார். அண்ட் கதையா முடியும் போது அதர்வாவோட கேரக்டர் வந்து ஹீரோட கேரக்டர் சொல்றது அதானே, அந்த டைம்ல வந்து காது கொடுக்கறதுக்கு நம்ம இருந்திருக்கணும் அப்படி வந்து சொல்றாரு. ஸோ ஐ திங்க் அது ஒரு பேலன்ஸ்டா தான் அந்த மெசேஜ் வந்து வருதுன்னு எனக்கு தோணுது.